ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஆசிரியா குடும்பத்திற்கும் சபையார் யாவருக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமென். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறதை விட நமக்கு மேன்மையான ஒரு இடம் இல்லை. இந்த வருஷத்தில் அநேக வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் ஆண்டவர் நம்மை தந்து நம்ம சந்தோஷமாய் இந்த வருஷத்தை தொடங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. சிலருடைய முகங்களிலே சந்தோஷம், துக்கம் தொண்டையை அடைக்கிறது. ஆனாலும் எதுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நினைக்கும் போது வேற எதுவுமே இந்த உலகத்தில் நமக்கு வேண்டாம். ஆண்டவரை நமக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அசைக்கப்படவே முடியாது. சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். ஆண்டவரை மாத்திரம் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற இழப்புகள், வேதனை, கஷ்டம், துக்கம், துயரம், துன்பம், வியாகுலம், நெருக்கம், பாடுகள் எல்லாமே பின்னாடிதான். ஏன்னா நமக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார். நமக்கு முன்னாடி துதிங்கிற ஒரு சிங்காசனத்தை நிறுத்தி அதுல நம்முடைய ஆண்டவரை உட்கார வச்சு, அவர் ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவமாக்கி அவருக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கும் போது நம்மளுடைய ஞானம், அறிவு, படிப்பு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அற்பமே. ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட. தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள், சிலர் தங்களுடைய ஓட்டத்தை முடித்துக் கொண்டார்கள். ஆனால் நாம் ஓட வேண்டிய லக்கு நமக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எல்லை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி, லக்கை நோக்கி, விசுவாசத்தை தொடக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவதுதான் நம்முடைய ஓட்டம். நம்முடைய ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாட்டை நாம் என்ன செய்ய போகிறோம், சுதந்திரிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இந்த வருஷத்தில் நான் சந்திக்கிற கொஞ்ச மக்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா. இது பிரதானமான ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட இந்த பலிபீடத்தை தொட்டு, இந்த பலிபீடத்தின் மூலமாக நான் உருவாக்கப்பட்டு, இந்த பலிபீடம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அதை நான் அறிக்கை பண்ணுகிறது, சபையார் மத்தியில் அறிக்கை பண்ணுகிறதுல நான் ரொம்ப சந்தோஷமுடையவராய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். சகரியா 10:12. சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். பலனில்லாத நேரங்களிலே நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் எப்போது நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். அருமையான சகோதரி ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது எங்களை பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி வழி நடத்துவீராகங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நான் அவர்களை, யாரை? இஸ்ரவேலரை. ஆவிக்குரிய இஸ்ரவேலர் யாரு? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா விதமான காரியங்களும் இஸ்ரவேலருக்காக தான். நாம் விசுவாசத்தினாலே
அந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். காரணம், அவங்கள விட நம்ம பாக்கியவான்களை மாறிட்டோம். எப்பன்னா, அவர்கள் எழுத்தின்படி மாம்சத்தின்படி உள்ள இஸ்ரவேலர்கள், நம்ம ஆவிக்குரிய தேவனுடைய இஸ்ரவேலர்கள் இருக்கு பைபிள். நம்ம யாருன்னா தேவனுடைய இஸ்ரவேலர்கள். அப்ப இஸ்ரவேலர்கள் கண்டு விசுவாசிப்பதை பார்க்கலும் அவர்கள் தேவனுடைய செய்கைகளையும் காரியங்களையும் கண்ணார கண்டார்கள். அவர்களை விட காணாம விசுவாசிக்கிற நாம் யாரு? பாக்கியம். அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை சொத்தாக எடுத்துக்கொள்கிறோம், உரிமையாக எடுத்துக்கொள்கிறோம். நான் அவர்களை இந்த அதிகாரத்தில் 9-10 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கூட்டு சேர்ப்பதும் மேய்ப்பர்கள் மேல் உள்ள கோபத்தையும் வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை இந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 11லிருந்து மற்ற உள்ள அதிகாரங்கள்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையையும் அவருடைய காரியங்களையும் குறித்து, மகத்துவமான செயல்பாடுகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சகரியா என்றால் நினைவு கூறும் தெய்வம்னு அர்த்தம். நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். சகரியா என்பதற்கு நம்ம நினைக்கிற தேவன், நம்ம நினைத்து கொண்டிருக்கிற தேவன். நம்ம மறந்தாலும் தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தால் நான் உன்னை என் உள்ள கைகளிலே உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக. நம்ம நினைக்கணும், நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அது எங்கேயோ தூரத்தில் இல்லை, நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அதை நினைக்கும் போது நமக்கு சந்தோஷம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எதுக்கு நினைத்திருக்கிறார்? வேதனைப்படவா, கஷ்டப்படவா, கலங்கி நிற்கவா? எதுக்கு நினைத்திருக்கிறார்? 115 சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல இது வரும் போகும் இருக்கும், இது நிரந்தரமானது அல்ல. நம்முடைய ஆசீர்வாதம் என்பது பரலோகத்தில் தேவ மகிமையை கண்டு தேவனோடு, இங்கே இருக்கிறது 70 வருஷம் 50 வருஷம் 90 வருஷம், இப்படி தான் இந்த வாழ்க்கை. ஆனால் நமக்கு நிரந்தர ஒரு வாழ்க்கை உண்டு, நிஜமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினுடைய ஒரு நிழலை தான் நாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நிஜ வாழ்க்கை எங்கே இருக்குன்னா, நமக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்களிலே பெரிய வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அசிரியரும் எப்ராயிமரும் இஸ்ரவேலரும் சேர்ந்து கொண்டு யூதாவை ஆகாஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில், ஏசாயாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, அவங்கள நெருக்கிறதுக்காக படையெடுத்து வந்தாங்க. இஸ்ரவேலர் யூதாவினுடைய யோசேப்பினுடைய வம்ச எப்ராயிமர், அவர்கள் இஸ்ரவேலரோடு கூட எப்ராயிமரும் அசிரியரும் சேர்ந்து சொந்த சகோதரனை யூதாவை நெருக்குவதற்காக அவர்கள் 2 பேரும் வந்தபோது ஆண்டவர் சொல்றாரு, அந்த அவிழ்ந்து போன புகைகிற கொல்லிக்கட்டையை குறித்து பயப்படாத. அவர்களை குறித்து அந்த யூதாவுக்கு விரோதமாக வந்த அந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது, அவிழ்ந்து போன புகை வருகிற கொல்லிக்கட்டை, இதுக்கு போய் நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உனக்கு ஒரு நீ ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்டுக்க அப்படிங்கும்போது ஆகாஸ் சொல்கிறாரு, நான் ஆண்டவரை பரிச்சை பார்க்க மாட்டேன், ஆண்டவரிடத்தில் நான் அடையாளம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டவரே சொல்கிறார், ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை தருவார், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு அநேக வருஷங்களுக்கு பிறகு 750 வருஷங்களுக்கு பிறகு மத்தேயு மூலமாக, அந்த ஏசாயாவில் இல்லை இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு. ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நான் வரும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரத்தை குறித்து சொல்லும் பொழுது, இம்மானுவேல் என்பதற்கு இயேசு நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம்.
உலகத்தின் சகல நாட்களும், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உன் கூட. ஆமென். அப்பா ஒரு பிள்ளை கூட இருந்த அந்த பிள்ளைக்கு எப்படி சந்தோஷம் இருக்குமே, அதுபோல் நம்முடைய ஆவிகளின் பிதா. சரீரத்துக்கு அப்பா இருக்கிறாங்க, நம்முடைய ஆவிகளுக்கு யார் இருக்கிறார்? ஒரு தகப்பன் இருக்கிறார்ல. அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தினுடைய ஆவியை, பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய. அதனால நீங்க ஆராதிக்கிற தேவன் எனக்கும் அப்பா தான், நான் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கும் அப்பா தான். அவர் யாருக்கும் சித்தப்பா கிடையாது, எங்க அப்பா உங்களுக்கு பெரியப்பா கிடையாது, ஒரே அப்பா தான். அவர் ஆவிகளின் பிதா, தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறபடினால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து, அவர் மூலமாய் அவரிடத்தில் சேர்ந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால நாம் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேலருக்கு, சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை ஆண்டவர் கூட்டி கொண்டு வருவார். அவர்களோடு நான் இருந்து அவர்களை என்ன பண்ணுவேன்னா பலப்படுத்துவேன். அவங்க பலனெல்லாம் போச்சு. சத்துருக்களுக்கு மத்தியில் போராடி போராடி பல நாடுகளில் சிதறுண்டு போய், சிதறுண்ட ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு விடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் சத்துருக்கள் அவர்களை சிதறடிக்கிறார்கள். அப்படி சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலரை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் கொண்டு வருவதற்காக இந்த தீர்க்க தரிசன வசனம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது சிறையிருப்பின் மத்தியில் இருந்த சகரியாவுக்கு சொல்லுகிறார், நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா. என் ஜனங்கள் என்னை விட்டு தூரமாக போனாலும் கூட நான் அவங்களை எப்பொழுதும் அவர்களுடைய நினைவாகவே இருக்கிறேன். அநேகர் நமக்கு தீமை செய்ய நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய நினைத்திருக்கிறார். யோசேப்பு சொல்லுகிறான் தன் சகோதரர்களை பார்த்து, ஆதியாகமம் படிக்க வேண்டாம், ஆதியாகமம் 50:20, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். கர்த்தர் அநேக ஜனங்களை உயிரோடு காட்பதற்கு, உயிரோடு இரட்சணியம் செய்வதற்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நமக்கு ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற நினைவு எப்படிப்பட்ட ஒரு நினைவுனா அது தீமைக்கான நினைவுகளே அல்ல. எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நேரிட பண்ணுகிற எல்லா விதமான இழப்புகள் மத்தியிலையும், எல்லா விதமான காரியங்களின் மத்தியிலும் அவர் நல்லவர். அவர் தீமை செய்யவே மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் வரும் பொழுது ஒரு அருமையான வசனத்தை பார்த்தேன். ஒரு சிந்தனைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பார்த்தேன். என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். மரத்துக்கு மண் தேவைப்படுகிறது போல நமக்கு மனுஷருக்கு, தேவ மனுஷருக்கு சபை தேவை. அல்லேலூயா. சபையினுடைய பரிசுத்த தன்மையை, சபையினுடைய புனிதத்தை, சபையினுடைய காரியங்களை இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேணும்னா புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். சபையில் எல்லாருமே என்ன செய்ய முடியாது, கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா சபை உன்னதமானது, சபை உன்னதமானது. முதல்ல சபையில் தேவ கிருபையை பெற்ற மனுஷன் யார் தெரியுமா? ஆதாம். எவ்வளவு கிருபைகளை பெற்றிருந்தான் தெரியுமா? ஏதேன் என்கிறதான தோட்டத்தில் அவனை ஆண்டவர் கிருபையை கொடுத்து, கிருபையை அளவில்லாமல் நிரப்பி அவனை தம் சாயலாக, தம் ரூபத்தின்படி தன்னுடைய சுவாசத்தை தந்து, நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் என்னவா மாறினான்? ஜீவாத்மாவான. அவனுக்கு சுவாசத்தை, தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். எபிரேய பைபிளில் போட்டிருக்குதான் சுவாசம் அல்ல சுவாசங்கள் அப்படின்னு. அன்னைக்கு அங்கே ஊதின சுவாசம் ஏவாளுக்கு தனியாக ஊதினாரா? நம்ம தாய் தகப்பனுக்கு தனியாக ஊதினாரா? நமக்கு தனியாக ஊதினாரா? நம்முடைய பிள்ளைகளுக்கு தனியாக ஊதிக்கிட்டு இருக்கிறாரா? ஒரே முறைதான் சுவாசத்தை நாசியில் ஊதினார். அது சுவாசங்கள். இன்னைக்கும் அநேக சுவாசங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தண்ணியில் எப்படி மீன் சுவாசித்து கொண்டு இருக்கிறதோ
அதே போல தேவனுடைய கிருபையினால தான் நீங்களும் நானும் சுவாசங்களை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை யோபு சொல்றாரு, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருந்தது, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருந்தது அப்படிங்கிறார். ஆனால் தேவனுடைய சுவாசம் நம்மை உணர்வுள்ளவர்கள் ஆக்குகிறது. ஆதாம் அந்த பாவம் செய்த போது தேவ சமூகத்தில் அவனால் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. ஆண்டவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறதுனால அவனை தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டார், தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். துரத்தி விட்டுன்னு ஒரு இடத்துல இருக்கு, அனுப்பி விட்டுன்னு ஒரு இடத்துல இருக்கு. அதனால் துரத்தி விட்டு அனுப்பி விட்டு சுடரொளி பட்டயத்தை என்ன செய்து கொண்டிருந்தாராம். தேவதூதர்களுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கா? மனிதனை கர்த்தர் மண்ணினால உண்டாக்கினார், தேவதூதர்களை மண்ணினால உண்டாக்குனாரா? அவர்களுக்கும் மண்ணுக்கும் மனிதனுடைய ஆத்மா தான். இவர் சொல்றாரு சங்கீதத்தில் 119 25 வசனத்தில், என் ஆத்மா மண்ணோடு என்ன செய்து கொண்டு இருக்கிறது. நாம் ஜீவ சுவாசத்தை பெற்றிருக்கிறபடினால், தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறபடினால், தேவனுடைய ஐக்கியத்தை பெற்று உறவை பெற்றிருக்கிறதுனால அது பரிபூரணப்படணும்னா சபையின் மூலமாக தான். சபை நமக்கு தாய், பிதா நமக்கு தகப்பன். ஒரு கான்செப்ட்ல இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரராக என்ன செய்கிறார், அவர் அப்பாவும் அவர் தான், அம்மாவும் அவர் தான், எல்சடாயும் அவர் தான், எல்லாமே அவர் தான், எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறவர் அவர் தான். ஒரு விதத்தில் அவர் நமக்கு இந்த ஜனத்தை என் சகோதரர்கள் என்று சொல்ல நான் என்ன செய்யலை, வெட்கப்படலை அப்படிங்கிறார். அப்போ தேவ சமூகம் என்பது உயர்ந்த சகோதரனும் தாழ்ந்த சகோதரனும் எல்லா சகோதரனும் மேன்மை பாராட்டுகிற ஒரு இடம்தான் கர்த்தருடைய சமூகம். சபையில் நீதிமான்கள், சபையில் பாவிகள் என்ன செய்ய முடியாதா, நிலை நிற்பது இல்லை. ஆனாலும் பலிபீட பாவிகள் பலிபீட வரைக்கும் வரலாம், பலி செலுத்த வரலாம், பாவிகளுக்கு பலிபீட வரைக்கும் இடம் உண்டு. ஆனால் பாவிகளுக்கும் பாவத்துக்கும் பாவத்தை நீக்குவதற்காக, பாவத்தை போக்குவதற்காக பலிபீடம் தொடலாம். ஏனென்றால் பலிபீடம் தொடுகிற யாவும் பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் பலிபீடம் பாவத்தை அனுமதிக்காது. நான் பாவத்தோடே இருந்து கொண்டு, நான் வேற ஆவியினால் சிந்தையினால் நடத்தப்பட்டு நான் பலிபீடத்தை தொட்டு கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார். ஒரே ஒரு பலிபீடம் உண்டு நமக்கு, ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு நமக்கு, ஒரே ஒரு கூடாரம் உண்டு ஒரு நமக்கு, ஒரே ஒரு விசுவாசம் உண்டு நமக்கு, ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு நமக்கு, ஒரே ஒரு தேவன் உண்டு நமக்கு. இது அங்கும் இங்கும் பிரிந்து இருப்பதை கர்த்தர் விரும்பல, அது மனிதன். தாவீதுனுடைய நாட்கள்ல பலிபீடம் வேற, கூடாரம் வேற இடத்துல இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆனால் தாவீது நினைச்சார், இது அங்கங்க இருக்கக்கூடாது, இதையெல்லாம் என்ன சிதறுண்டு அங்காங்கு தனியாக இருக்கிற அவைகளை ஒன்று சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கையை பற்றிய முதல் கூட்டத்தில், எப்படி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னாக்க முதல் கூடுகை நடக்கும். முதல் கூடுகையில் அந்த நம்ம ஜனங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அல்லது இந்த திட்டங்கள்லாம் நம்முடைய கட்சியில் இருக்குது அப்படின்னு அந்த கட்சிக்கார தலைவர்கள், எம்பி எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஹானரபிளான ஒரு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அதுபோல தான் தேவ சமூகத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். பாவத்தை தொலைப்பதற்கு தான் பலிபீடமை தவிர பாவத்தை ஆதரிப்பதற்கு, அது ஆதாமா இருந்தாலும் சரி, தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சு விடுகிறார், அந்த கிருபையை அவன் இழந்து விடுகிறான். பாருங்க, ஏவாளை உருவாக்கும் போது தான் அந்த சிருஷ்டிப்பு பூரணமாகிறது. சிருஷ்டிப்பு எப்போ பூரணமாகிறதுனா, ஏவாளை ஆதாமிலிருந்து, ஆதாமினுடைய விழாவிலிருந்து எடுத்து தேவன் ஆண்மை தன்மையும் பெண்மை தன்மையும் உடையவராக இருக்கிறார். தம்முடைய சாயலாக ஆதாமை சிருஷ்டித்து பின்பு பெண் சாயலை தனியாக பிரித்தெடுக்கிறார். அப்படி பிரித்தெடுக்கும் போது அந்த சிருஷ்டிப்பு என்னவா மாறுதுன்னா பரிபூர்ணம் அடைகிறது.
ஆனால் ஏதோ சில பிரச்சனைகள்னால, சத்துனுடைய கிரியைகளால அந்த சிருஷ்டிப்புக்கு அது மரணம் உண்டாகிற ஒரு சூழ்நிலை, பாவத்தினால மரணம் உண்டாகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:1 பார்க்கிறோம். தேவனாகி கர்த்தர் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அதே 50ஆம் அதிகார கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். அந்த சிருஷ்டியாகிய யோசேப்பு ஒரு பெட்டிக்குள் வைத்து வைக்கப்பட்டான் அப்படின்னு வரும். சிருஷ்டி பெட்டிக்குள்ள போறதுக்காக ஆண்டவர் படைக்கல. ஆனா ஏதோ ஒன்று சத்துனுடைய செயல்பாடுகள்னால அங்க நடந்திருக்கிறதுனால அங்க ஒரு பிரிவு என்ன செய்கிறது? உண்டாயிருக்கிறது. அதனால தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. ஆதாமை உருவாக்கி ஏவாளை உருவாக்கின பிற்பாடு ஆண்டவர் சொன்னார், இது நிமித்தம் தன் தாயையும் தன் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு என்ன செய்வான். அப்ப மனைவியோடு எப்படி ஒரு மனிதன் இசைந்திருக்கிறானோ அதே போல தேவனோடு என்ன செய்யணும்? இசைந்திருக்கணும். தேவனோடு இசைந்து இருக்கிறவன் சபையோடு இசைந்திருக்கணும். இசைன்னா பாட்டோடு இசைகிறது தான் இசை. இசையோடு இசைவதுதான் பாட்டு. 1 கொரிந்தியர் 6:17 சொல்லப்பட்டிருக்கிறது, வேசியோடு தொந்திப்பாய் இருக்கிறவன் அவளோடு ஒரே ஆவியாய், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தர் அங்கீகரிக்கிற இசைவு உண்டு, கர்த்தர் அங்கீகரிக்காத ஒரு இசைவு உண்டு. கணவன் மனைவி தேவனுடைய உடன்படிக்கையின் பேர்ல 4 பேருடைய ஆசீர்வாதங்களினால, 4 பேர்னா 4 பேர் இல்லை, இணைக்கப்பட்டு அவர்கள் குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கும் போது அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அதை பரிசுத்தமாய் நினைக்கிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று கனமுள்ளதாய் நினைக்கிறார். ஆனால் தன் விருப்பத்துக்கு, தன் இச்சைக்கு ஒரு ஒருவனை தெரிந்து கொண்டு அவர்களோடு வாழ்கிற வாழ்க்கை, இது போன்ற வாழ்க்கை தான் அதுவும். ஆனால் தேவன் அங்கீகரிக்காத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு தேவன் அங்கீகரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை ஒன்று சேர்த்து கூடி இருப்பதற்காக தான். கூடியிருந்தால் கோடி நன்மை. ஒன்று கூடி வாழ்கிற குடும்பம் நல்ல ஆசீர்வாதங்களை என்ன செய்யும். ஆனால் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் என்ன செய்யாது. இன்றைக்கு இங்கிருந்து இந்த பலிபீடத்தில் இருந்து விலகி போன, பிரிந்து போன எல்லாரும் மறுபடியும் இந்த பலிபீடத்தில் வந்து நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் என்ன செய்யணும். எப்படி ஒரு 1000 பேர் தொடப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஷெகினான் மூலமாக ஒரு 1000 பேராவது இதை எடுத்திருப்பாங்க, தொடப்பட்டிருப்பாங்க. ஆனால் அத்தனை பேர் வந்தால் நமக்கு இந்த சர்ச்சை பத்தாது இல்லை. ஆனால் ஆண்டவர் மனசு வச்சாருன்னா அவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நமக்கு ஆள் திரளுக்காக அல்ல, கூட்டத்துக்காக அல்ல, அவர் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் அழைத்தார்னு மத்தேயு 10 சொல்லப்பட்டிருக்கு. இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தமக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழைத்தார். அதனால இங்கே சகரியாவில் பார்க்கும்போது, நான் எவர்களை சிதறுண்டு அலைகிறார்களே ஆடுகளைப் போல, ஆண்டவரை விட்டுவிட்டு ஆத்துமாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் வெவ்வேறு இடம். நம்முடைய ஆத்துமா எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய ஆவி சிதறிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது. இந்த சிதறிக்கப்பட்ட இந்த 3 பகுதியையும் ஆண்டவர் ஒன்றிணைந்து ஒரே மேய்ப்பனாய், ஒரே மந்தையாய் ஆண்டவர் கொண்டு வருவதற்கு அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், எண்ணம் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் சகரியாவை கொண்டு இந்த காரியத்தை சொல்லுகிறார். சிதறிக்கப்பட்ட ஜனத்தை, இன்றைக்கு இஸ்ரவேலருடைய நிலைமையை பாருங்க. அங்கே கிறிஸ்துமஸ் இருக்கா இந்த வருஷத்துல? அங்க நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்கா? சாப்பிட உட்காரும் போது கூட பயந்துகிட்டு தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. பயம். அவர்கள் அழகழகாய் அருமையாய் கட்டப்பட்டிருந்த வீடுகள் எல்லாம் என்னது? தரமட்டம். ஏறத்தாழ 12 மாதங்களாக யுத்தங்கள் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்கள் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 1500 இஸ்ரவேலர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மரித்திருக்கிறார்கள் சொல்லி. உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு கூட அவங்களுக்கு நிம்மதி இல்லை. எந்த நேரத்தில் எந்த குண்டு வந்து விழுவுன்னு சொல்ல முடியாது, எந்த பகுதி மேலே விழுன்னு சொல்ல முடியாது. பாருங்க, எல்லா செல்போன் டவர்ஸ் இடியும் விழுவும்.
அங்கே தொடர்பு கொள்வதற்குரிய சாதனங்கள் எல்லாம் என்னவாயிருக்கும்? நிர்மூலமாயிருக்கும். தண்ணி டேங்குகள், பைப் லைன்கள், தண்ணி குடிக்கணும்ல, அது கூட எத்தனை இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது நாம் அந்த செய்தியை கேட்கிறோமே தவிர அங்க இருக்கிறவங்க தான் அந்த நிலைமையை அவர்கள் என்ன செய்ய முடியும்? சாப்பாடு கிட்டேறாமல், செல்போன் ஒர்க் பண்ணாம, லைட் வெளிச்சம் இல்லாம மெழுகுவத்திகளை ஏற்றி கொண்டு இந்த வருஷங்களை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் அவர்களை கொண்டு வருவேன், அவர்களை பலப்படுத்துவேன், அவர்கள் இனி அலைந்து திருவதில்லை, அவர்களை நிலைப்படுத்துவேன், அவர்களை நிலைநிறுத்துவேன், அப்படியெல்லாம் சொல்லி இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பொய்யா போச்சா? அங்கே நடக்கிறது, அங்கே சம்பவிக்கிறது, இங்கே வராது என்று சொல்லுவதற்கு பொம்மைகளை உருவாக்குறது மாதிரி, பிள்ளைகளுக்கு பொம்மை துப்பாக்கிகளை உருவாக்குறது மாதிரி நிஜமான துப்பாக்கிகளை உருவாக்கி வல்லரசு நாடுகளுக்காக போட்டி போட்டு கொண்டிருக்கிற சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன செய்கிறதுன்னா, வியாபார நோக்கத்தோடு கூட அவங்களுக்கு யார் சாகுறாங்க, யார் மேலே குண்டு போகுது, யார் கை கால் போகுது, யார் கண்ணு போகுது, யாருக்கு கால் உடையுது, யாருக்கு கை உடையுது, அதை பற்றியெல்லாம் இல்லை. எத்தனை பேர் கை கால்களை குண்டு வெடிப்பினால கை கால்களை இழந்து, உற்றார் உறவினர்களை இழந்து, தகப்பனை இழந்து, பிள்ளையை இழந்து, மனைவியை இழந்து, ஒரு குடும்பத்தில் எல்லாரையுமே இழந்து, ஒரு ஆள் மாத்திரம் அறகுறையாய் தப்பித்து, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு நம்ம ஹாப்பி நியூ இயர் சொல்ல முடியுமா? ஹாப்பி நியூ இயர் சொல்ல வேண்டாங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை. இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களையும் நாம் என்ன செய்யணும்? நினைக்கணும். எருசலேமே, உன்னை நான் நினையாமற் போனால் என் வலதுகை அதனுடைய தொழிலை மறப்பதாக, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்கிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். ரட்சிப்பு யார் மூலமா வந்தது? யூதர்கள் மூலமாக தான் ரட்சிப்பு நமக்கு என்ன செய்தது? வந்தது. உலக நாடுகளே அந்த நாட்டில் நடக்கிற காரியங்களை நினைச்சு ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது என்ன நடக்கும்? இது முடியுமா? இந்த யுத்தம் முடிவுக்கு வருமா? இன்னும் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த நிலைமையில உலக நாடுகளுடைய கரிசனை எல்லாம் அந்த எருசலேமின் மீது இருக்கிறது. உலக நாடுகளின் கண்கள் எல்லாம் அந்த எருசலேமின் நினைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆபிரகாம், ஒரு கிதியோன், ஒரு செருபாபேல் இன்றைக்கு வேதாகமத்தின்படி எருசலேமில் காணப்பட்டால் இவைகள்லாம் சம்பவிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவனும் இல்லை என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். ஏன்னா தேவ ஜனம் தேவனை விட்டுவிட்டது. தேவனை விட்டுவிட்டதுனால அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பலகீனம், சண்டை, பிரச்சனை, வேதனை, கஷ்டம், நிந்தை, இவைகளெல்லாம் தேவனை விட்டு விட்டதுனால வந்து விட்டது. ஆதாமை போல சம்பூர்ண ஞானி ஒருவரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர். ஆதாம் வந்து தேவனுடைய நேரடி செராக்ஸ். அவனுக்கு சம்பூர்ண ஞானம் இருந்துச்சு. அவன் எதுக்கும் டயர்ட் ஆகல. இங்க காணப்படுகிற மிருகங்கள், ஊர்வன, பறவைகள் எல்லாவற்றுக்கும் அவன் தான் பேர் வச்சான். நம்மளா இருந்தா ஒரு 10 குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணணும்னா அன்னைக்கு டயர்ட் ஆகிடும். எப்பா ஒரு 70 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா ஞானஸ்தானம் கொடுத்தே இடுப்பு என்ன செஞ்சிடும். ஒரு 2 மணி நேரம் நல்லா மூச்சு கட்டி மைக்குக்கு முன்னாடி நின்று பேசுனா 2 பகுதியும் என்ன செய்யணும்? அப்படியே இழுக்கும், வலிக்கும், தொண்டை அப்படியே வறண்டு போகும், நெஞ்சில் ஏதோ ஒன்று வலிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகும். ஆண்டவருக்கு அப்படிதான் இருந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மீது எப்பொழுதும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்ம திரும்பி வந்த பாதைகளை நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும்னா 31ஆம் அதிகாரம், எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 21 வசனம் வாசிங்க பார்ப்போம். எனக்கு நிறைய விஷயங்களை ஆண்டவர் பேசிகிட்டே இருந்தார். பக்கம் பக்கமாக எழுதி வச்சேன் பாருங்க.
அந்த பக்கம் பக்கமாக எழுதி வச்சதை 2 பக்கத்தில் சுருக்கிறதுக்கு என்னால் முடியல. காலை 7:30 மணி வரைக்கும் நான் பாட்டு பைபிளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்கெங்கேயோ நாடு போய் திரிஞ்சு எடுத்து பைபிளில் ஒரு ட்ராவல். என்ன ட்ராவல்? எத்தனையோ ட்ராவல் இருக்குங்க. ஜேபிடின்னு ஒன்று ஆரம்பிங்களேன், பைபிள் ட்ராவல். அது ஜேடி டு த பைபிளில் ஒரு ட்ராவல் பண்ணி பாருங்க. இங்கே பார்க்கும்போது எரேமியாவின் புத்தகம் 31:21 படிங்க பார்ப்போம். எரேமியா 31 அதிகாரம் 21 வசனம். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து. உனக்கு என்ன பண்ணணுமா? குறிப்படையாளங்களை குறிப்பு அடையாளங்களை என்ன செய்? நிறுத்து. நீ கடந்த வருஷத்துல அன்பு சிஸ்டர் அருமையா சொன்னாங்க, கடந்த வருஷத்துலலாம் வரும் பொழுது அப்போ அந்த கடந்த வருஷத்தினுடைய காரியங்களை நம்ம அப்படியே அந்த கடந்த வருஷத்தோட மறக்கக்கூடாது. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிதாவுக்கு நன்றி. அவர் தம்முடைய குமாரனே நமக்காக தந்தார். அந்த மனசு அவருக்கு இருந்துச்சுல்ல. ஆபிரகாம்கிட்ட போய் குமாரனை கேட்டார், எப்பா அவன் மகனை எனக்கு கொடு. நம்மகிட்ட கேட்டிருந்தா, ஆண்டவரே எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், என்கிட்ட இருக்கிறத, என் நிலைமை உங்களுக்கு தெரியும், என் பிள்ளைய மாத்திரன்னா அது 100 வயசுக்கு பிறகு கூட பிறந்த ஏகசுதன். அவரே சொல்கிறாரு, தெரிஞ்சுதான் சொல்கிறாரு, ஏகசுதனும் நேச குமாரனும். அது சொல்லும் போதே பாருங்களேன், நமக்கு அஜோஜோ பாவம். நம்மளாக இருந்தால் உண்மையாகவே ஆண்டவர் தான் பேசினாரா? நம்மளை நடத்துறது 3-4 ஆவிகள் நடத்துது. ஒன்று மனுஷ ஆவி நம்மளை நடத்தும். ஆண்டவரே இப்படி உமக்கு சம்பவிக்க கூடாது, பெரிய அப்போஸ்தலர்களை கூட மனுஷ ஆவி நடத்தும் சார் அநேக நேரங்களில். அடுத்தது உலகத்தின் ஆவி. உலகத்தின் ஊரில் 4 பேர் என்ன சொல்லுவாங்க? உலகத்தின் ஆவி. எபேசியர் 2 பார்க்கும்போது நாம் இப்போ உலக வழக்கத்தின்படி மனசும் மாம்சமும் விரும்புகிறவைகளை செய்து, அடுத்தது பிசாசுனுடைய ஆவி ஐடியா கொடுக்கும். ஐடியா மன்னன் பிசாசு. ஆண்டவருக்கே ஐடியா கொடுத்தவன்ல, கொண்டு போய் எங்கே நிறுத்தி? உப்பருகை மேலே நிறுத்தி, மலை மேலே நிறுத்தி, தாள குதியும், உமக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டித்தரேன், சிலுவைக்கு போக வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம், வேதனை அனுபவிக்க வேண்டாம், பாடு அனுபவிக்க வேண்டாம், அழகாக டல்லப் மெத்தையில் படுத்து 2 உருண்டு பிறண்டு பிதாவினுடைய நோக்கத்தை விட்டு பிதாவின் இடத்துல நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சிடலாம். அவருடைய ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன் தெரியுங்களா? தரமுள்ள ஜீவன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது பிதாவின் ஜீவன். அந்த ஜீவன் தரமுள்ள ஜீவன். எந்த சூழ்நிலையிலே அவர் பிதாவை விட்டு கொடுக்கல, விட்டு விலகல, விட்டு பிரியல. அதனாலதான் யோவான்ல 8:29 சொல்லப்பட்டிருக்கு, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால். ஒரு 6 வருஷம் வரைக்கும் நான் சபையோடு ஐக்கியப்பட்டிருந்தேங்க. பிரியமாக தான் செஞ்சிட்டு இருந்தேன், நல்லா தான் இருந்தேன். நான் தான் பாட்டு நடத்தினேன், நான் தான் பிரசங்கம் பண்ணேன், நான் தான் எல்லாத்தையுமே எல்லா மைண்டடிங்கும் நான் தான். ஆனால் இப்போ பார்த்தா வேறொருத்தர் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? யார்ட்டையும் பேசலை, சோத்திரமும் சொல்லலை, புதுவருடைய வாழ்த்துக்களும் சொல்லலை, சும்மா கையெடுத்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவர் நின்று இருந்தார்னா இன்றைக்கு அவரை வைத்து பயன்படுத்துகிறது மாதிரி இவரையும் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம்ல. அப்போ தேவ ஜீவனை நம்ம விட்டுறலாமா? அந்த தரம் குறையலாமா? நமக்கு அந்த தரம் குறைஞ்சா நம்முடைய ஆவியில் என்னமோ மிக்சிங் ஆகிருக்குன்னு அர்த்தம். சுயம், பிசாசு, இதெல்லாம் மிக்சிங் ஆனதுனால தான். இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலையும் அவரே அவர் வருத்தப்பட்டு ஜெபித்த ஒரே ஒரு காரியம், என் தேவனே ஏன் என்னை, அதாவது எல்லாத்தையும் தாங்கிட்டார். பிதாவினுடைய பிரிவை மாத்திரம் அவர் என்ன செய்ய முடியல. தேவன் இணைப்பதற்கு காரணமாக இருந்தவர் பிரிக்கிறதுக்கு காரணமாக இருக்க மாட்டார். பிரித்து வச்சு பார்க்கறதெல்லாம் மனித இதயம் ஏன்னு சொல்கிறான். பிரிவினை பிரிந்து போகிறவன் தன் இச்சைகளின்படி என்ன செய்ய பார்க்கிறார். ஆனால் சில காரியங்களை பிரித்து தான் ஆகும், பிரித்து விட்டாகும், வச்சுக்கிட்டே என்ன செய்ய முடியாது. இப்போ ஒரு கேபேஜில் ஒரு முட்டைக்கோஸில் மேலே பூச்சி விழுந்திருக்கிற அந்த மேல் அந்த தலையை
பறித்து என்ன பண்ணிடணும், வெங்காயத்தில் பூண்டை கலைந்து போட்டுடணும். சரி, வெங்காயத்தில் தோலை கலைந்து விடணும், பூண்டில் தோலை என்ன செஞ்சிடணும், அப்படியே போட்டால் சாம்பார் வைப்போம். பரிசுத்தமும் எந்த நற்கிரியைகளும் செய்வதற்காக விலையேறப்பெற்ற பாத்திரமாக எஜமானியை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக அவன் என்ன செய்ய. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20, 21, 19 வசனம் வாசிங்க. பாத்திரங்களை குறித்து, பெரிய வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை குறித்து அவர் சொல்கிறார். ஆனால் 19 வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். ஆதாமா இருந்தா கூட அநியாயத்துக்கும் பலிபீடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வேலைக்காரரை கூப்பிட்டு போற ஆபிரகாம், கூப்பிட்டு போது வேலைக்காரர்கள் இடத்துல சொல்றான், தானே கட்டைகளை பலந்து கொண்டு போறான். வேலைக்காரர்கள் இடத்துல சொல்றான், நீங்க இங்கே இருங்க, நானும் அந்த பலிபீடத்துக்கு வேலைக்காரர்கள் அனுமதி இல்லை, நானும் பிள்ளையாண்டானும் அங்க போயிட்டு தொழுது கொண்டு என்ன செய்வோம். வேலைக்காரர்கள் இடத்துல அனுமதி இல்லை. ஆனால் அங்கே அந்த பலி செலுத்தப்பட்ட பிறகு அந்த பாவனையாக அவன் வெளியே வரும் பொழுது ஒரு செய்தி அவனுக்கு கிடைக்கிறது. ரெபேக்காள் பிறந்திருக்கிறாள், மணவாட்டிக்கும் பலிபீடத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது, ஈசாக்குக்கும் பலிபீடத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது, ஆபிரகாமுக்கும் பலிபீடத்துக்கும் என்ன இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் பலிபீடத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, வேலைக்காரர்களுக்கும் பலிபீடத்துக்கும் என்ன இல்லை. அவங்க தூரத்தில் நின்று பார்த்துக்க வேண்டியதுதான். சில ஆசீர்வாதங்களை பார்க்க மாத்திரம்தான் அனுமதிப்பார், சில ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கே ஆண்டவர் அனுமதிப்பார். ஆண்டவர் அனுமதித்தால் அதற்காக தான் ஆண்டவர் கரம் பிடித்து பயில் காட்டி நடக்க பழகி, கரம் பிடித்து எப்ராஹிமை நடக்க பழகினேன் என்று சொல்லி ஓசியாவில் இருக்கிறது, நடக்க பழகி கொண்டு வந்து அந்த இடத்துல பலப்படுத்துகிறார். ஆமா, நடக்கிற அளவுக்கு பிள்ளைகளை முதல்ல கரம் பிடித்து அந்த பிள்ளைகளை நடக்க தள்ளுவண்டியெல்லாம் வச்சு அதை நடக்க பழக்கிறோம் பாருங்க, அதே போல நடக்க பழகிறார். ரோமரில் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால, பிசாசின் ஆவி நடத்துது, மனுஷ ஆவி நடத்துது, உலகத்தினுடைய ஆவி நடத்துது, நம்மை தேவ ஆவி நடத்தணும். தேவ ஆவி நடத்தினா உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே என்ன செய்வாராக, நடத்துவாராக. நான் உனக்கு போதித்து என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி வழி காட்டுவேன், வழி நடத்துவார். அவருடைய நடத்துதல் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். ஆனால் தேவனுடைய பிசாசினுடைய ஆவியினால் நான் நடத்தப்பட்டு நானும் தேவனுடைய பிள்ளை வாயார சொல்லிட்டு இருக்கலாமே தவிர, அவர்களுடைய உதடுகளால் உம்மை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயங்கள் உம்மை விட்டு விக்கிரக ஆராதனை பொருளாக. நாம் நேரடியாக விக்கிரக ஆராதனை செய்யல, ஆனால் இருதயத்தில் விக்கிரக ஆராதனை அநேக நேரங்களில் தேவனை வைக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தில் வேற எதை வைத்தாலும் அது என்னதான், விக்கிரக ஆராதனை. நமக்கும் நேரடியான விக்கிரக ஆராதனைக்கும் பங்கே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை நடத்த அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது 16ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:16. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16. கர்த்தர் நம்மை, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி. எந்த ஆவி? நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்று என்ன செய்யுங்க, நீங்களே நிதானித்து பாருங்க. அப்ப நமக்குள்ள இருந்து செயல்படுகிற ஆவி என்ன ஆவி? உலகத்தின் ஆவியா, சாசின் ஆவியா, மனுஷனுடைய ஆவியா, தேவ ஆவி? நீங்கள் தேவ ஆவியினால வழிநடத்தப்படுவீர்களானால் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சையை, மாம்சத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், இரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை. அப்ப மாம்சமான மனிதன் ஆவிக்குரிய சபை நிலையை என்ன செய்ய முடியாதுன்னா தொட முடியாது. ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரிய சபை நிலையை என்ன செய்ய முடியும், தொட முடியும், உணர முடியும்,
அனுபவிக்க முடியும், உயர முடியும். அதனால் சபை மிக அவசியம். சபையை குறித்ததான தெளிவு நமக்கு மிக அவசியம். சபையை தாயை ஒருபோது என்ன செய்யக்கூடாது, பழிக்க கூடாது. அது கர்த்தர் எடுத்து வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், நமக்காக ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரால் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், பலப்படுத்துவார். ஆதாம் பாவம் செய்த போது பலவீனப்பட்டான். இந்த தேவ சாயலை தாங்கி இருக்கிற இந்த மனிதன் பலவீனமாகவே இருக்கக்கூடாது என்று சொல்லி பிதா தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்து நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை சுமந்து, நம்முடைய பலவீனத்தை அவருடைய ரத்தத்தினால நீக்கிவிட்டார். இயேசு கிறிஸ்து மரிக்கலன்னா பலவீனர்கள் தான். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நிறைய விசுவாசிகள் கஷ்டத்தையே தான் அறிக்கை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஐயா, இப்படி ஐயா, இப்படி பிரதர், அப்படி பிரதர். முதல்ல நாவில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும், ஏன் இயேசுவுக்கு இல்லாமல் இருந்துச்சா கஷ்டம் பாடுகள்? பவுலுக்கு இல்லாமல் இருந்துச்சா? அவர் சொல்கிறார், நான் பவுல் கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்கள் எல்லாம் இதில் தரிச்சிருக்கேன், என் சரீரத்தில் என்ன பண்ணியிருக்கேன், தரிச்சிருக்கிறேன். அது அடையாளம். நம்ம அடையாளங்களை நிறுத்தணும். யார் நல்லா ஜெபிக்கிறாங்களோ சபையில் இருக்கிறவங்க அடையாளம் பேர் வாங்கணும். இவங்க நல்லா பிரசங்கிக்கிறவங்க, இவங்க நல்லா பாடக்கூடியவங்க. ஆரோன் பிரதர் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது உள்ள மகிழ்ச்சி அப்படியே முகத்தில் தெரிஞ்சு எனக்கு. ஆனால் நேரடியாக அங்கே உட்காந்து பார்க்கல, இங்கே சைடில் உட்காந்து பார்த்தேன். இவர் பாடுகிறவருங்கிற ஒரு அடையாளம், இந்த அம்மா ஜெபிக்கிறவங்கிற ஒரு அடையாளம். அடையாளத்தை நிறுத்து, அடையாளம் விட்டு காட்டு. ஃபர்ஸ்ட் ஓடுறவ, தயங்கி ஓடுறவ, தடுமாறி ஓடுறவ, தள்ளாடி ஓடுறவ, இவனெல்லாம் நீ அடையாளப்படுத்து. நான் உன்னை குறித்து காட்டுவேன். யாருகிட்ட? கிதியோன்ட்ட. அடையாளப்படுத்து. அதனால எசேக்கியேல் 9:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தினுடைய காரியங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றியில என்ன பண்ணணுமா? அந்த அடையாளம் வச்சுட்டு வருது. இவ்வளோ பெரிய குங்குமத்தை அடையாளமாக வச்சுக்கிட்டு வரக்கூடாது. ஒட்டு குங்குமம்லாம் வைக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. அது யுவர் சாய்ஸ். நீங்கள் வச்சாலும் சரி, நீங்கள் வச்சிங்கன்னா பிள்ளையாரு, வலிச்செறிஞ்சா சாணி. நீங்கள் எதை வச்சிருந்தாலும் எனக்கு அதை பற்றி, ஏன்னா உங்கள் இருதயத்துக்கும் ஆண்டவருக்கும் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஜெபிக்கிறவங்க அடையாளம். நம்முடைய சபையில் இந்த வருஷத்தில் ஜெப அடையாளம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் எழும்பணும். சில ஆடு மாடுகள் மேய்கிறது, தோடு போட்டுக்கிட்டு மேய்கிறது. அது அவங்க லோன் மாடு, காது ரெண்டையும் ஆட்டிக்கிட்டு இருக்குது, அப்படியே ஆடுது. அது நாங்கள் தோடுலாம் போட வேண்டாம்னு நாங்கள் சொல்லலைங்க. நீங்கள் எந்த ஆவியில் யோசிக்கிறீங்கிறது தான் முக்கியம். மனித ஆவியை கொண்டு யோசிக்காதீங்க. இது இன்னும் அதுக்கு கடன் தீரலை, இல்லைனா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இது நமக்குரியது இல்லை. தோடு போட்ட ஆட்டுக்குட்டி. சில ஆடு மாடுகளுக்கு சூடே வச்சிருப்பாங்க. சூடு வச்சிருக்கிறத பார்த்தாவே நம்ம தெரிஞ்சிருக்கலாம், இது எங்கேயும் ஒரு இடத்துல என்ன செய்யாது. இது அடிக்கடி சாக்கு போக்கு சொல்றது. அதனால 2 சூடை இழுத்து விடு. வரும்போதே தெரியும், தேவ சமூகத்தில் வரும்போதே சூடு போட்ட ஆடு தெரியும், சூடு வாங்கின மாடு தெரியும். ஒரு மாட்டுக்கு இது 2-3 சூடு. சில நாடுகளில் வயிற்று வலி வந்துருச்சுன்னா வயிற்றுல சூடு வச்சுக்குவாங்க. சின்ன பிள்ளையில நான் வளர்த்த நாய் எனக்கு கடிச்சிருச்சு. கடிச்ச இடத்துல சூடு வைக்கிறாங்க, தாங்க முடியல. அந்த சூடு வச்சாதான் அந்த விஷம் முறியுமா. இப்போ 4-5 இன்ஜெக்ஷனை போட்டு விட்டு அனுப்பிடுறாங்க. நான் வளர்த்த நாய் என்னையே கடிச்சதுனால நாயே வளர்க்கறது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அடையாளம் பெற்றவர்கள். கிறிஸ்துவனுடைய பாடுகள் இருந்தாலும் அது நமக்கு அடையாளம் தான். ஜெபிக்கிறது ஒரு அடையாளம் தான். வேத வசனம் உங்கள் கைகளிலும் கண்களிலும்
உருவங்களுக்கு இடையிலேயும் அடையாளங்களாக என்ன செய்யணும்? சபையில் வாசிக்கணும்னா இந்த பொண்ணு வந்து வாசிக்கிற வசனம் வாசிக்கிற ஒரு அடையாளம், ஜெபிக்கிற ஒரு அடையாளம், கொடுக்கிறதுல ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம். அப்போ நமக்கு அடையாளம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் பரலோகத்துக்கு போவேன், ஆண்டவர்கிட்ட என் முழங்காலை காட்டுவேன், ஆண்டவரே என் முழங்கால் எப்படி தேஞ்சிருக்கு பாருங்க, ஆட்டுக்குட்டிக்கு தேஞ்சிருக்கிறது மாதிரி என் முழங்கால் தெரிஞ்சிருக்கு, அதனால என்னை பரலோகத்தில் விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். பாவம் இல்லாமல் பிரவேசித்தால் பரலோகத்துக்கு போகலாம். பாவத்தோடு பயணம் செய்தால் பாதியில் வண்டியை நிறுத்திடுவார். பரமன் இயேசு பார்த்திடுவார். விசில் அடிச்சு, ஒரு கண்டக்டர் மாதிரி விசில் அடிச்சு பாதாள ஸ்டேஷனில் இறக்கிடுவார். அப்புறம் பஸ் வரல, பஸ் வரல, பஸ் வரல, வர்ற பஸ் எல்லாம் போயிடுச்சு. நாங்கள் பச்சைப்படைக்கு போய் பஸ்ஸை விட்டுட்டோம். நாங்கள் நிற்கும் போது நாங்கள் பட்டா பாடி எங்களுக்கு தான் தெரியும், டீ குடிக்க கூட போக முடியாது. பஸ் வந்துருச்சுன்னா டீயும் கிடைக்கல, பஸ்ஸும் கிடைக்கல, பெருமூச்சு விட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். ஜெபிக்கிறவங்களுக்கு அடையாளம் கொடுப்பார்ல ஆண்டவர். ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்ட் காரில் வர, ஐயா எங்கே இங்கே நிற்கிறீங்க, ஏறுங்க. ஓ, இந்த காரில் போகிறதுக்காக தான் பஸ்ஸு நம்ம மிஸ் பண்ணோம். சில நேரங்களில் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாகவே முடிய பண்ணுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது ஒரு அடையாளம். நம்முடைய பலவீனங்களில் நமக்காக வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். இதான் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு போடுகிற முத்திரை. அது ஒரு அடையாளம். நெற்றியில் முத்திரை, கைகளில் முத்திரை. அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பைபிளே இந்த நாட்களில் உள்ள ஜெனரேஷன் வந்து பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கே பயப்படுது. செல்போன் சூப்பரான ஆப்புன்னு என்னமோ வருது. அங்கே செல்போனில் வசனம் தான் பார்க்குறாங்களா இல்லை வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்குங்களாங்கிறது தெரியாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே நடக்கிறது யாருக்கு தெரியும்? ராகேல் மறைச்சு வச்சா தகப்பனுடைய தெய்வத்தை, லாபானுக்கு தெரியல, ஏன் யாக்கோபுக்கும் தெரியல, யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா? என்னைக்கு அது கருவாலி மரத்தின் கீழாக புதைக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இதுவும் ஒரு அடையாளம் தான். அடையாளங்களை நிறுத்து. இன்னும் ஒரு 4-5 காரியங்கள். தூண்களை நாட்டு. நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. மனசை எங்க வை? நீ நடந்து வந்த பாதையின் மேல உன் மனசை வை. உன் மனசு எங்கெங்க இருக்கு? இப்போ ஃபேனில் கொஞ்சம், வசனத்தில் கொஞ்சம், அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம். உன் மனம் எங்கே இருக்கிறது? உன் திருகையின் அடிக்கலை அடகு வைக்காதே. திருகையின் அடிக்கல்ங்கிறது என்னது? ஹார்ட்டு. தலைவா, இதயத்தை தொலைச்சிட்டேன் தலைவா, என்னன்னு தெரியல, அதே ஞாபகமாகவே இருக்கு. கொஞ்சம் ஒரு ரசம் புளிச்சு போச்சுங்க, சரி இன்னைக்கு சமாளிச்சிடலான்னு கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே ஒருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஆஹா ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு? அந்த பாட்டில் பார்த்த உடனேயே அவருக்கு ஞாபகம் எங்கே வந்துருச்சு? வேற இடத்துக்கு போயிடுச்சு. அதில் மனசு வைக்கக்கூடாது. நீ நடந்து வந்த பாதையில் கடந்த வருஷத்தில் எத்தனை அழிவுகள் நம்முடைய தேசத்தில் நடந்துச்சு, நம்முடைய அண்டை நாடுகள் நடந்துச்சு. கேரளா, வயநாடு, யுத்தங்கள், பிரச்சனைகள். ஆனாலும் நாம் நிர்மூலமாகலையே. நம்ம குடும்பமாய் இருக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற இழப்பு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது டிரான்ஸ்ஃபர் தான். இங்கேருந்து கண்ணீர் விட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட அப்பாவுடைய சமூகத்தில் போனவங்களை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னு கேட்டால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் வாக்கியவான்கள். அவர்கள் முதலாவது அந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த உரிமைக்கு அவங்க தகுதி ஆகிட்டாங்க. அது அவங்களுக்கு அடையாளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய். லூக்கா 13:11. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் நடையை உடைய கூனியாயிருந்த அந்த மகள்
ஆண்டவர் சந்தித்த போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து நீ என்ன பண்ணு. சாத்தான் கட்டி வச்சிருந்த அந்த கட்டுகளை இருந்து ரிலீஸ் பண்ணிட்டார். ரிலீஸ் பண்ணாம பலன் அடைய முடியுமா? 26 பாருங்க, லேவியராகமம் 26:13 பார்த்தீங்கன்னா, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடி எகிப்தியரிலிருந்து உங்களை விடுவித்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் கழுத்தில் இருக்கிற நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன் அப்படிங்கிறார். இதுவரைக்கும் வாழ்க்கையில கூனி குறுகி சஞ்சலத்தோடு வேதனையோடு நடந்து கொண்டிருந்த உன்னை நான் தொடும் பொழுது நீ நிமிர்ந்து பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். கொஞ்சம் நிமிரணுங்க. தேவ சமூகத்தில் நம்ம இங்கே நிமிர்ந்து நின்னாக்க ஆண்டவர் நிமிர வேண்டிய இடங்கள்லாம் நம்மளை நிமித்துவார். நம்ம இங்கேயே பெண்டு கலண்டு நட்டு கலண்டு அதெல்லாம் வயசாகும் போது ஒன்று ஒன்று வரும், அது அது அடுத்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது நம்முடைய ஓட்டம் ஜெயத்துட முடியும். இதெல்லாம் அடையாளங்களாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆகவே நான் அவர்களை பலப்படுத்தி அவர்கள் என் நாமத்தினால என்ன செய்வார்கள்? நடந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறவ எவனும் அநியாயத்தை விட்டு விலகி தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற நேர பெற்ற பாத்திரங்களாக நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஏனோக்கு இந்த அனுபவத்தில் இருந்ததுனால தான் அவர் வாக்கிங் பண்ணார். வாக்கிங் வித் காட். தேவனோடு அவர் என்ன செஞ்சார்? அவர் ஒரு வேலை வெட்டி இல்லையா? தேவனோடு சஞ்சரித்தார். ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தார். நோவா தேவனோடு என்ன செய்தார்? சஞ்சரித்தார். தேவனோடு நடந்தார். அதனால் ஆண்டவரோடு நடக்க பழகுங்க. அவர் கரம் பிடித்துக்குங்க. நமக்கு நடக்க தெரியாது, ஆனால் அவர் நடக்க சொல்லி தருவார். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. பழைய பாட்டு ஒன்று இருக்குது. அப்படி அவர் கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் என்ன செய்வார்? நிறுத்துவார். நம்மளை உயர்த்துவார். அவரை சார்ந்து நிற்கும்போது இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி மகிழ்ச்சியை தந்து அவருடைய நாமத்தில் நடந்து கொள்கிறதான பலனை கர்த்தர் கட்டளையிட்டு துதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் தந்து துதியினுடைய மகிமையை புரிந்து கொண்டு ஆராதனுடைய மகிமையை புரிந்து கொண்டு இந்த மாதிரி கார்ப்பரேட் அபிஷேகம்னு ஒன்று இருக்கு. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி இது மாதிரி சபையாக சேர்ந்து கூடி சபை கூடுதலை சிலர் விட்டு விடாதபடி சபையாக கூடி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதில் ஒரு தனி இன்பம். இந்த யூடியூப்லலாம் பார்க்குறோம், எவ்வளோ சந்தோஷமாக பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் வயசானவங்க கூட தலப்பா கட்டினவங்க கூட இருந்துட்டு என்ன மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக கையை தட்டுறாங்க, பாடுறாங்க. அப்படியே உடம்பு அப்படியே காற்றில் ஸ்ப்ரிங்கில் ஆடுறது மாதிரி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்ன செய்கிறாங்க? நம்ம ரெண்டு முறை அப்படி கையை தட்டிட்டு அப்படின்னு தூங்கி விழுந்துட்டு அப்புறம் வந்துட்டு அப்படின்னு இது ஆராதனையா? வயசானவங்கள இதில் யூடியூப்லலாம் பார்க்கும்போது முன்னாடி இல்லை, இப்போ எனக்கு செல்லு இருக்கிறதுனால இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ வயசான பாட்டியம்மா இவ்வளோ சந்தோஷமாக என்ன செய்யுது? நாம் இந்த மாதிரி சந்தோஷமாக ஆராதிக்கிறதுனால அதனால தான் இடுப்புல இருந்து கால் வரைக்கும், காலில் இருந்து தலை வரைக்கும், தலையிலிருந்து உச்சி வரைக்கும் வலி நலி விளையணும் முடியல அப்படிங்கிற அறிக்கை. நல்ல ஆராதனைக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆராதனைக்காக வந்திருக்கும் போது என்ன பண்ணணும்? அப்படியே இந்த கை கால் நெஞ்சு அப்படியே பறக்க வேண்டாமா? அப்படி ஒரு துதி ஆராதனையுடைய மகிமை கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரரே, பலவீனமான புத்திரரே அல்ல, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையை என்ன பண்ணுங்க? அப்படி செலுத்தி அப்படி ஆராதித்து அப்படி உட்காரும் போது அந்த துதியின் கம்பீரம்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா ஆண்டவர் ஸ்லோ மோஷனில் நம்மளை கொண்டு போவார். கால் இடிக்கிறது, கை இடிக்கிறது, தடுக்கி விடுவது, தடித்து விடுவது. இன்னும் நம்ம பாட்டெல்லாம் தடுக்கி விழுந்துட்டேன், தாவி விழுந்துட்டேன். யார் தள்ளாடுவா? யார் தடுக்கி விழுவா? யார் சோர்ந்து போவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நாம் ஆராதித்து இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான நன்மைகளை பெற்றுக்கொண்டு நிமிர்ந்து நடந்து நிமிர்ந்து பார்த்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையை விட இப்போ எவ்வளோ மேன்மையான ஒரு நிலையில் இருக்கிறேன்னு நான் அதிகமாக சிந்திக்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி
சாப்பாடு கிடைக்காம வாழைத்தோல் தின்னுட்டு இருந்தேன். இன்றைக்கி வெறும் பிரியாணியாக வந்து சேருது. எங்கே போனால் ஒரு இடத்துக்கு போனால் கூட பிரியாணி, வீட்டுக்கு வந்தால் பிரியாணி. வாழைத்தோல் முடக்கத்தான் தலையை போட்டு கம்பு ஆட்டி சுட்டு, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சுட்டு அதை சாப்பிட்டுட்டு 12 கிலோமீட்டர் நடந்து போய் டேக்ஸ் கொடுத்துட்டு உளி செஞ்சுட்டு வருவேன் விக்கிரமங்கலம் பகுதியில். எனக்கு முதல் ஊரே விக்கிரமங்கலம் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டாங்க, நமக்கு தேவைகள் அதிகமாக தான் இருக்கிறது. ஆனால் அதுக்கு தகவாறு ஈடு செய்யக்கூடிய வருமானங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு, வந்துட்டு இருக்குது. அதனால் எளிய நிலையில் இருக்கிறவர்களையும் நினைத்து அந்த மேன்மையை நாம் அடைந்து உணர்ந்து துதியினுடைய மகிமையை மேன்மையை இழந்து பிதாவுக்கு நன்றி சொல்லி, குமாரனுக்கு நன்றி சொல்லி, நம்முடைய ரட்சிப்பு விருத்தி அடைவதற்கு காரணமாக இருக்கிற சபைக்கு நன்றி சொல்லி, சபையினுடைய ஊழியக்காரர்களுக்கு நன்றி சொல்லி, ஏதோமியரை கூட கொஞ்சம் நினைச்சு, ஏதோமியரை நினைவுகள் இருக்கு ஒரு இடத்துல, எருசலேமை கூட கொஞ்சம் நினைச்சு இப்படி நாம் செயல்படும் போது நிச்சயமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். மீதியான நேரத்தை அருமையான பாசைய கரங்களில் கொடுக்குறேன். கர்த்தர்